அனைவருக்கும் வணக்கம். இன்று டூரிஸ்ட் ஃபேமிலி படம் ஏஜிஎஸ் மதுரவாயல் படம் பார்த்தேன். ரொம்ப அருமையான படம். சமீபத்தில் வந்ததில் ரொம்ப நெகிழ்ச்சியான படம். கைத்தட்டி ஆரவாரத்துடன் ஒரு பரபரப்புடன் ஒரு அருமையான ஒரு படம். இதை குடும்பத்தோடு பாருங்கள். நிச்சயம் தேட்டரில் நல்ல படங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய நல்ல படங்கள் வரும். இந்த வெட்டுக்குத்து படம், இந்த கிளாமர் படங்கள்லாம் நீங்கள் உங்களுடைய குழந்தைகளை கூட்டி போய் பார்த்தீங்கன்னா அவங்க அதைத்தான் நாளைக்கு விரும்புவாங்க. இப்போ அந்த படம் வசூலானதுன்னா ப்ரொடியூசர்ஸ் அந்த மாதிரி படங்கள் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான படங்கள், நல்ல படங்கள், ஒரு குடும்பத்துடன் பார்க்கக்கூடிய படங்களை நீங்கள் ஓடிடின்னு தவிர்க்காமல் திரையரங்கில் பார்த்தீங்கன்னா இது போல் இன்னும் பல படங்கள் எடுப்பாங்க. ஏன்னா இங்கே வசூல் தான் தீர்மானிக்கும். எந்த படம் எப்படி வசூல் ஆகுதோ அந்த படம் போல் எடுப்பாங்க. டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி ஒரு 10-20 படம் வந்தால் தமிழ் திரையுலகமே வந்து ஒரு மலையாள படம் மாதிரி ஆகிடும். ஏன்னா அது கதையோடு இருக்குது. ரொம்ப முக்கியம் வந்து கதை. கதாபாத்திரங்கள் இருக்கலாம். அவ்வளோ அருமையான கதாபாத்திரங்கள். எம்.எஸ். பாஸ்கர், குமரவேலன், அந்த மாதிரி நிறைய நல்ல நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. பிரபு திலக் உட்பட. நிச்சயம் இதை தவற விடாதீங்க. இந்த சம்மரில் உங்கள் குடும்பத்தோட குழந்தைகளோட முக்கியமாக பாருங்கள். குழந்தைகள் பார்க்கணும். அன்பு, அறம் எல்லாம் அதில் போதிக்கப்பட்டிருக்கிறது. அது வந்து பிரச்சாரமாக இல்லாமல் நகைச்சுவாக பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட நானே ஒரு 10-20 தடவை கைதட்டினேன். படத்தின் முடிவில் இயக்குனரோட பேர் வரும்போது கைதட்டல் வர்றதுங்கிறது ஒரு மிகப்பெரிய வெற்றி. அந்த விதத்தில் இந்த இயக்குனர் வெற்றி பெற்று விட்டார். இன்னொன்று, நம்ம ஈழத்தமிழர்கள் பற்றிய ஒரு படம். நிச்சயம் அது வந்து உங்களுக்கு பெரிய அளவில் சந்தோஷத்தை கொடுக்கும். இந்த மாதிரியான ஒரு ஈழம் சம்பந்தப்பட்ட கதைகள் பண்ணுறது தமிழ் எனக்கு தெரிஞ்சு கமர்ஷியலாக இதுதான் ஃபஸ்ட்டு சக்ஸஸ் ஆகிருக்கு. தெனாலி வந்து ஒரு காமெடி ட்ராக்காக போனாலும் முழுக்க முழுக்க அங்கேருந்து வந்த ஒரு குடும்பம் இங்கே எப்படி வாழ்கிறார்கள், தமிழர்கள் என்றால் ஒரு அறம், ஒரு அன்பு, அரவணைப்பு அப்படிங்கிறத போதிக்கக்கூடிய ஒரு படம். நிச்சயம் தவற விடாதீர்கள். திரும்ப திரும்ப சொல்வது என்னவென்றால் குழந்தைகளுடன் பாருங்கள். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் நல்ல புத்தகங்களை கொடுப்பது போல நல்ல படங்களை கொடுங்கள். அப்போது தான் அவர்களுக்கு நல்ல நினைவுகள் இருக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு பேய் படம், வெட்டுக்குத்து படம், கிளாமராக ஆடிக்கிட்டு இருக்க படத்தெல்லாம் கூட்டு போனீங்கன்னா அவங்க ஒன்றும் கற்றுக்க முடியாது. இன்னொன்று, அது ஒரு நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம ஒரு எப்படி ஒரு ஜங்க் ஃபுட், ஒரு கெட்ட உணவை கொடுப்போமோ அதுபோல் இந்த தவறான படங்களே என்பது ஒரு ஜங்க் மூவிஸ்ன்னு சொல்லலாம். அது உங்கள் நேரம் விரயம், பணம் விரயம். அதெல்லாம் நீங்கள் வந்து பண்ணாதீங்க. அதேமாதிரி இந்த மாதிரி படங்களை நம்ம ஓடிடியில் வரலாம், டெலகிராமில் பார்க்கலாம் அப்படின்னு பார்க்காதீங்க. இது நீங்கள் சமூகத்துக்கு செய்யும் துரோகம். உங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த சமூகத்துக்கே நீங்கள் செய்ய துரோகம். ஏன்னா ஒரு நல்ல ப்ராடக்ட் வந்து வசூல் ரீதியாக வெற்றி பெறும்போது மேலும் நல்ல படங்கள் வரும். நிச்சயம் பாருங்கள், தவற விடாதீர்கள். உங்கள் சிரிப்புக்கு நான் கேரண்டி.